அன்னைக்கு ஒரு நாள் நிலா அம்மாவை பாக்கணும்னு சொல்லி அழுதப்போ அந்த நேரத்துல அவளை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன நீ அம்மான்னு கூப்பிட்டுக்கலான்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்த்தா நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுமா. அம்மா நிலாவை நான் ஆண்டின்னு சொல்லி கூப்பிட சொல்லிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க சொன்ன மாதிரி நானும் நிலா கிட்ட இனிமே நான் ஆண்டின்னு கூப்பிடுன்னு தான் சொல்லிருக்கேன். அதுக்கு அவ முடியாதுன்னு தான் சொன்னா. ஆனா போக போக அவளை எப்படியாச்சும் நான் மாத்திடுறேமா. எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் தான். நிலாவை தினமும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது மூலமா அவ கூட ஒரு 5-10 நிமிஷம் இருக்கிறது மூலமா என் மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. இதை மட்டும் அடுத்து நிப்பாட்டிடாதீங்கம்மா. நிலாவை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர வேலையை மட்டும் என்ன மாத்திராதீங்கம்மா. மத்தபடி நீங்க எப்படி நடந்துக்கணும்னு சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரியே நான் நடந்துக்க தயாரா இருக்கேன். நான் வரேம்மா. பாவமா அவங்க நிலா கிட்ட நீ சொன்ன ஒரு விஷயம் அவங்களை எவ்வளவு காயப்படுத்தி இருந்தா இப்படி பேசிட்டு போவாங்க. அவ சும்மா நடிக்கிறாடி. ஊரா வீட்டு குழந்தைகிட்ட எதுக்கு நீ என்ன அம்மான்னு நினைச்சுக்கோன்னு அவ சொல்லணும். யாராச்சும் அப்படி சொல்லுவாங்களா? ஏன் பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருக்குல்ல, நீ போய் அப்படி சொல்லுவியா? அவ சும்மா ஏதோ நடிச்சு பேசிட்டு இருக்கா. அவளை நம்பி யாரும் ஏமாந்துறாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னடா அது 3 டயருமே பஞ்சர் ஆயிருக்குது. நம்ம நிறுத்தும் போது நல்லா தானே இருந்துச்சு. இப்ப எப்படி 3 டயரும் ஒரே நேரத்துல பஞ்சர் ஆயிருக்கும்? அப்படியே ஒருவேளை ஆணி குத்து இருந்தாலும் கூட ஒரு டயர் தானே பஞ்சர் ஆயிருக்கணும். எப்படி 3 டயரும் ஒரே நேரத்துல பஞ்சர் ஆச்சு? அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்கிற மாதிரி தெரியுதே. இப்பதான் விஷயம் என்னன்னு எனக்கு புரியுது. அத்த, என்ன தம்பி, என்னப்பா ஆச்சு? அத்த, நம்ம தெரு பசங்க யாரோ ஆட்டோ பக்கத்துல நின்னு விளையாண்டுருப்பாங்க போல இருக்கு. வண்டியில 3 டயரும் பஞ்சர் ஆயிருக்கு. ஐயோ, எவன் வீட்டு புள்ள வந்து நம்ம வீட்டு ஆட்டோ டயரை பஞ்சர் ஆக்குச்சுன்னு நான் போய் கேக்குறேன். இரு வரேன். அத்த இருங்க, விடுங்க அத்த. சின்ன பசங்க ஏதோ தெரியாம பண்ணிருப்பாங்க. இப்போ என்ன தம்பி பண்றது? யாராவது பஞ்சர் கடை வரைக்கும் வண்டியை தள்ளிட்டு வந்தா கொஞ்சம் வசதியா இருக்கும். யார சொல்லி வண்டியை தள்ள சொல்ற?